kruthi and mom சேனல்ல சேஞ்ச் கிச்சன்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்னைக்கு பூண்டு குழம்பு செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், சிறிய அளவு வெல்லம், கறிவேப்பிலை, வெந்தயம், கடுகு, உளுந்து, கல்லுப்பு, மஞ்சள் பொடி, இது மிளகாத்தூள் இல்லை, இது சாம்பார் பொடி, அப்புறம் கடைசி ஆட் பண்ணுறதுக்கு மிளகுத்தூள், புளி தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நான் அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வேண்டிய பொருளை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதில் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அதில் நம்ம கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உளுந்தும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற அளவு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சும்மா ஒரு கலரு கலரிட்டு அதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. கலக்கி விட்டுட்டே இருந்தால் கொஞ்சம் இதுவாகாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வெங்காயம் வதங்கட்டும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் பூண்டு சேர்த்துக்கலாம். அதில் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பூண்டு பாதி வேகிற வரைக்கும் நம்ம அதை கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ அதில் எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அப்போ கொஞ்சம் நல்லா நமக்கு பூண்டு வதங்கி வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ நாம் அதில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்க. இப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கணும். அதுக்காக நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூளும் உப்பும் சமமாக எல்லா இடத்துக்கும் வர மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். நான் அதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வைக்கலாம். ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம். இப்போ பாருங்கள், தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி இதுவாகிடுச்சு. நல்லா
பார்த்தீங்களா? பூண்டு எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அதில் சாம்பார் பொடி தேவையான காரத்துக்கு அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தேவையான கார அளவு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணாதீங்க. இதில் கொஞ்சம் கலரிட்டே இருங்க, ஏன்னா சாம்பார் பொடி போட்டதுனால அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கலரிக்கலாம் நம்ம. இப்போது புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கலந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் குழம்புக்கு இதை மூடி வச்சு கொதிக்கிற அளவுக்கு இது பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் திக்காக இருந்ததுனால இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதில் சிறிய அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன் நான். வெல்லம் சேர்ந்துட்டு வெல்லத்தை நல்லா நுணுக்கி போடுங்க. அப்படி போட்டால் தான் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக கரையும், இல்லைன்னா கட்டி கட்டி அங்கேயே நின்றுடும். திக்காயிடுச்சுன்னு பார்க்கலாம். திக்காயிடுச்சு. இப்போ நான் அதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தேவையான காரத்துக்கு அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூளை விட மிளகுத்தூள் ரொம்ப நல்லது, அதனால் நான் மிளகுத்தூளை ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வைக்கலாம். மூடி வச்சு நல்லா கொதி வந்துடுச்சு. திரும்பி நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். இது இந்த குழம்பு சாப்பிட்டீங்கன்னா பூண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. முழுகாமல் இருக்கவங்களுக்கு, குழந்தை பெற்றவங்களுக்கு இது பூண்டு கொடுத்தீங்கன்னா இதுவாகும். கடைசியாக நான் கொத்தமல்லியை ஆட் பண்ணிட்டேன். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.